கையில தடுக்குதுடா கை. பல்லே டான்ஸ் ஆடுதுடா ப்ரோ. 10 hours S1000 RR. எக்ஸிட் எங்க இருக்கு? போக முடியல எனக்கு. சுத்தமா பெட்ரோல் இல்ல. ஓகே, திஸ் இஸ் டே 2. காலையில் நந்தி ஹில்ஸ் கிளம்புறோம். டைம் என்னடா? ஓட்டாண்டா 5:30. சி டைம் என்னடா? வைக்கிறோம் 3 o'clock வர சொன்னால் 5 மணிக்கு வரீங்க. 5 ஆயிடுச்சாடா? 4:30. லெட்ஸ் கோ. 4:30 ஆயிடுச்சு. கிளம்பலாம். அது வெளியே எடுக்கணும். எடுத்துலாம் நான் எடுக்கிறோம். ஹெல்மெட் எடுத்துட்டேல்ல? சரி ஓகே, டைம் ஆகுது, நான் கிளம்புறோம். ஓகே, ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். செம்மையா குளிருது. என் கையில தடுக்குதுடா கை. பல்லே டான்ஸ் ஆடுதுடா. முடியல எப்பா. வந்துட்டோம். கீழே செம்ம ஃபாகு. வண்டியை பார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இங்கே ஆக்டிவோ முடியலடா எப்பா. சமைச்சடா இருக்கு. நெட்டு வரலடா, இல்லைன்னா டிகிரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருப்பேன் நான். இன்னும் சன்ரைஸ் ஆகலை. நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டோம். போயிட்டு பேச முடியல. கால் பண்ணுறேன்ற ஐயோ டே எங்கெல்லாம் பேசிட்டு. ஹைப்பர் தெர்மியா வந்துச்சு போலடா எனக்கு. ஹைப்பர் தெர்மியா வந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா. முடியலடா. வாய்ஸ் விட்டு வாய்ஸ் வரவே மாட்டேங்குதா? அந்த அளவுக்கு சில்றா, அந்த அளவுக்கு சில்னஸ். போயிட்டு சன்ரைஸ் ஒரு நாள் வந்துருச்சு. இப்போ மீதியை பார்த்துடலாம். வந்துருச்சுதான், போய் பார்த்துடலாம். ஓ லீ ஃபுல்லா மிஸ்ட். சன்ரைஸ் வியூ வந்து ஸ்டெப்ஸ். இது வந்து பெண்டு நடந்து போகலாம். எது சீக்கிரமா போவோம்? அதுதான் சீக்கிரமா போவோம். ஆனா அது ஏற முடியாது. ஏய் எடுத்துட்டு இருக்கிறியா? நான் பாட்டு போட போறேன். என்னடா பண்றீங்க? ஓட தெரியல. எப்படா? ஏய் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்டா. ஏய் அங்க பாரு, மேல பாரு. மேல பாருடா, ஏட்றா. ஓலி என்னடா இது? கிட்ட காமிக்கிறான் பையன். ஆமாண்டா. மார்க்கெட் ப்ரோ திருப்பி நம்ம வாக்கிங் போலாம். இது ஒரு போட்டோ வந்துட்டான் பையன். முடியல. 2 பேருமாடா? ஓகே, பசங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கானுங்க. 2 பேர் இருக்கானுங்க, எங்கே போனான்னு தெரில. இவ வந்து எடுத்த ஃபோட்டோலாம் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு பார்த்து வந்து டெலீட் பண்ணிகிட்டு இருக்கா. மோசமான ஆளாக இருக்கிறான். நமக்கு அந்த டெலிட்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அவன் உட்காந்து டெலிட் பண்ணிட்டு இருக்கான். விச்சு தான் கொல்கத்தாக்காரி என்னெல்லாம் பேசுகிறா பேர். பெர்த் பிளேஸ் எங்க? சென்னை தானா? நான் ஷாக் ஆக்குறேன். ஒரு ஷாக்கமா? சரி ரைட்ரா. ஹாய் கைஸ், கோயா 50 ரூபாய் பாருங்க. இவங்க ஸ்டார் ஃபுட் வாங்கினானு அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சானுங்க.
எங்க அடிக்கிறானே தெரியலையா? அடிக்கிறேன் ப்ரோ. வாங்கடா ரெண்டு ஃபேஷனா வாங்கடா. இது நம்ம மாங்கி. சைக்கிள் வந்து மேலே ஏறி வருது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு, ஸ்லோவாக தான் போகுது சைக்கிள். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சும்மா கீழே இறங்கியாச்சு பசங்களோட. இப்போ வந்து ஃபுட்டுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபுட்டு மட்டும் ஒரு இடம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈஷா டெம்பிள் சம்திங், ஈஷா டெம்பிளோ வாட்டர் ஃபால்ஸோ ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க, தெரில. இப்போ ஐயோ ஐயோ சம்பவம் தான். சிம்பிள் போட்டிருக்கேன்டா. அதான் ஃபுட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டானுங்க பசங்க. ஃபுட்டாடா சூப்பர் பைக்கா நிஞ்சாவா தக்காளி வரண்டா. ZX 10R நிக்குதுடா ப்ரோ. 10R S1000 RR. ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்தோம். ஆனால் இங்கே ஒரு என்னால் நம்பவே முடியாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது S1000 RR அண்ட் ZX 10R வேறு லெவலில். அங்கே ஒரு பைக் போகுது, என்னன்னு தெரில. ZX 10R நல்லா இருக்குது, எனக்கு 10R பிடிச்சிருக்கு. ஆனால் S1000 RRம் வேற மாதிரி பைக். இதையும் வந்து குறைய சொல்ல முடியாது, இதுவும் ரொம்ப சூப்பர்வான பைக்கு. டே பசங்களா, வாட் இஸ் திஸ்? லுக்கு செம்மையாக இருக்குது. யாருக்கு தான் இந்த லுக்கு பிடிக்காது? எனக்கு இங்கேருந்து வர மனசே வரல. ஆக்சுவலாக பெர்மிஷன் கேட்டுட்டேன். இந்த பைக் ஓனர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நான் போய்ட்டு பெர்மிஷன் கேட்டேன், இந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், தொட்டுக்கலாம், ஆனால் வந்து உட்காராதீங்க, அந்த ஸ்டாண்ட் விட்டு எடுத்துக்கு நிப்பாட்டாதீங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அவங்க சொன்னது நியாயம் தான். ஏன்னா அப்படி வந்து இது வெயிட்டு ஜாஸ்தி, 250 கிலோஸ் இருக்கும். நம்ம தெரியாமல் இது எடுத்து நிப்பாட்டிட்டு இது இதாகிடுச்சுன்னா, பேலன்ஸ் இல்லைனா அவ்வளோதான். ஒரு பக்கம் சாஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் செலவு வைக்கும். அதனால தான் வந்து அவங்க எதுவும் பண்ண வேண்டாம் சொல்லிட்டாங்க. நான் தொடவிட மாட்டேன், ஏன்னா அது எவ்வளோ வேல்யூபுள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் தொடவிட மாட்டேன் நான். ஓ மை காட், டிஸ்பிளே, அது டிஸ்பிளே குட்டி, டிஸ்பிளே பெருசுடா, பயங்கரமாக இருக்கும் டிஸ்பிளே. செம்ம ஹைடெக்கு, BMW செம்ம ஹைடெக்கு. இவன் வந்து பவர் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே பயங்கரமான இது. இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட். இது வந்து ஏரோ 10Rல இருக்குது. ஏரோ வரட்டும். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டைட்டானியம் எக்ஸாஸ்ட் நல்லா இருக்குது. ஏன்னா கலர் ஆகிடுச்சுனால டைட்டானியம் எக்ஸாஸ்ட் தான். இங்கே வந்து ஃப்ளேம் வரும், ஏன்னா இந்த ஒரு இந்த கலர் தெரியுதா, அந்த வெளியே வந்து வந்த மாதிரி ரெயின்போ மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஃபயர் வர்றதுனால தான் வந்து அந்த கலரே அங்கே வந்து ஆகிருக்கு. ஸோ இது ஃபயர் ஸ்பிட் பண்ணும். இதில் ஃபயர் வருமா தெரியல, மேபி வரலாம். கேட் டெலிட் பண்ணியிருந்தா வரும். ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தானா, ஆனால் இதில் ஃபயர் வரும். ஏன்னா வந்து எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காங்க, ஏரோ எக்ஸாஸ்ட். ஃபுல் சிஸ்டமாக தெரியல, பட் வந்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும். நான் முன்னாடி பார்க்குறேன். எனக்கு இங்கேருந்து போக மனசே வர மாட்டேங்குது. S1000 RR 10R, ஓ மை காட் மேன், ஓ மேன் பா. வரலாம், பார்க்கலாம். ஒரு நாள் வாங்கலாம். ஆடா வாங்கணும். ஆரோ பாடுறா, இங்கே கூட இருக்கு. சொத்தை விட்டு வாங்க பத்தியா? ஏரோடைனமிக்ஸ் மேன், ஏரோடைனமிக்ஸ். ஓ மை காட். BMW S1000 RR அண்ட் Kawasaki ZX 10R ரெண்டுமே BMW. ஏய் இதில் யாராம Kawasaki ZX 10R தெளிவாக சொல்கிறேன். ரெண்டுமே BMW கேட்டு எனக்கு மன கஷ்டப்படுத்துகிறான்டா அவன். நாங்கள் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்திருக்கோம். வந்து சரி ரெஸ்ட் ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு நின்றுட்டுருக்கோம். அடுத்து இப்போ தான் நந்தி ஹில்ஸ் வந்து முடித்தோம். நந்தி ஹில்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு வாட்டர் ஃபால் சொன்னானுங்க. அது இங்கேருந்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கான். தெரில எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு போகிறோம். போயிட்டு அப்படியே என்னடா பையன் பார்க்குறான். வெல்கம் டு பட்டு vlogs.
இப்போ வந்து இதை பீப் போட்டு நான் வந்து மாற்றணும் பட்ஜெட் கேங் அப்படின்ட்டு. பட்டு vlogs. நீ மாற்றினே தான் இருக்கணும் அப்படின்லாம். ஏய் மைக்காடா காட்டு. ஹலோ ஹலோ. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். டேய் அவ்வளோதான் கொஞ்சம் விட்டா போதும் உனக்கு. பையன் மறைச்சிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லாம் வந்து அமைதியாயிடுவானுங்க. ஓகே ஷீ இஸ் தி கேங் லீடர். ஓ என்னடா இது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் போலையாப்பா இது. ஓ ரிஸ்கி போடா. ஏய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க? ஐயோ இது எங்கேயோ கூப்பிட்டு போறேன்டா. எங்கே போறான்னு தெரியலடா. இவனை நம்பி வேற நாங்கள் வந்துட்டு இருக்கிறோமே. இந்த ரோடு வேற பாத்தீங்களா அழகா இருக்கான். இவன் கேட்டதுக்கு அழகா இருக்குடா. டே ரோடு அழகா இருக்கு. அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு ரோடு. கடலை போடுறாரு ஒரே தொல்லைங்க. லவர்ஸ் கூட சுத்தவே கூடாது. பட்டு vlogs வந்து நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு. சேனலே இல்ல பட்டு vlogs ஆனி. ஏய் இப்போ ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம். படம் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் அடப்பா. ஏய் வெல்கம் டு பட்டு vlog. ஏய் தூசி வருதா வா. எங்கேயோ கூட்டு போறானே. எங்க போறான்? ஓ மை காட். டேய் ரோடு சூப்பரா இருக்குடா. ஈஷா டெம்பிளுக்கு தான் கூட்டு போறானுங்க. ஆனா கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்கு. இதுல ரெண்டாவது கோயம்புத்தூர்ல பெருசா இருக்கும். நான் பெங்களூருக்கு போனதே இல்லை. ஸோ அங்க போயிட்டு இருக்கோம். இப்போ போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. பட் அது போற வழியே சரியான வழியான்னு தெரியல. ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள கூட்டிலாம் போய்கிட்டு இருக்கோம். ரோடே இல்லாத இடத்துலலாம் போய்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட் மேண்டேட்டரி கைஸ். ஹெல்மெட் மேண்டேட்டரி. பிடிச்சிட்டாங்க. செக்கிங் போலீஸ் செக்கிங். போலீஸ் செக்கிங் மாற்றிக்கொண்டோம். டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஜூஸ் கேட்க வந்தான் பையன். The Parle-G duplicate me. Duplicate? The old me. லாங்குவேஜ் தெரியாமல் நாங்கள் படாத பாட போட்டுட்ருக்கோம். எப்படியோ பார்லேஜி வாங்கியாச்சு. ஏட்ரா ஏய் ப்ரோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஹார்லிக்ஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ். இங்கே இருக்கிற பக்கத்து ஸ்டேட்டுக்கு லாங்குவேஜ் பேரியர் ஆகுதேடா. ஓகே இந்த ஏதோ அடோப் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வந்திருக்கோம். என்னடா பண்ணிக்கிறீங்க? ஓகே இங்க வந்து மெயின் ரோட்ல நின்னுட்டு vlog எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம் வரண்டா. சரி ஓகே உள்ள போகலாம். இங்கே தான் வந்து சிவன் அந்த ஏதோ இருக்காமா. போகலாம். ஈஷா டெம்பிள். ஈஷா டெம்பிள். ஓகே நாங்கள் இப்போ வந்து பார்க்ஸ் பண்ணியாச்சு. இது இங்கே தான் வந்து அந்த ஈஷா இது போகிற என்ட்ரி போய்கிட்ருக்கோம். பையன் வேறு லெவலில் உட்காந்துட்ருக்கான். ஃபேன்ஸா? சூப்பர் ஃபேன்ஸடா. ஓகே இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்கே வந்து செப்பல்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட் இதெல்லாம் லோட் பண்ணிட்டாங்க. இங்கே எப்படி நம்ம எக்ஸிட்ல வந்து கொடுத்துருவாங்க. எங்க வந்து எக்ஸிட் எங்க இருக்கு? இந்த சைடு இருக்கு. அப்புறம் இங்க வர முடியாதா பைக் எடுக்க? வரலாம் பைக் எடுக்க வரலாம். ஆனா வந்து அங்கிட்ட இருந்து நடந்து வருவாங்க. அதனால ஐயோ இப்போ டோக்கன் போட்டு செப்பல் வந்து போட்டுறணும்டா கோணி பையில. இப்போ அந்த கோணி பையில ஆட்டோல எடுத்துருவாங்க. ஆட்டோல வந்து எக்ஸிட் எடுத்துட்டு அங்க வச்சிருவாங்க. அப்புறம் எதுக்குடா இன்னும் இளமட்டாதீங்க. நாங்க வந்து மூளையா யோசிச்சு வண்டி டிக்கிலே செப்பல்லாம் போட்டோம். அதில் வந்து செப்பல் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கோம். மேபி இது வந்து மிஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அசம்ஷன்ல தான் வந்து நாங்கள் அப்படி பண்ணிட்டோம். சரி ஓகே நம்ம இப்போ என்ட்ரி ஆகலாம். ஏதோ
வத்தலாக காமிச்சிட்டு இருக்கானுங்க. இதோ இங்கேயோ ஒரு அக்கா ஆன்டி அக்கா வத்தல அவங்களும் அதே மாதிரி நிற்கிறாங்க. எதுக்கு யோகாசனம்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு இந்த வெயிலில் தலை வலிக்க ஆரம்பிக்குது. அதனால் பெருசாக அவனை உட்காந்துடுறான்னு சொல்லிட்டு இந்த உட்காந்துட்டேன் நான். உங்களுக்கு வேலைக்கு ஆகல. ஹைட்ரேஷன் இந்த வெயிலுக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை இது இருக்காடா, இளநீ இருக்காடா? எனக்கு இளநீ வேணும். ஸோ வேணாமா? தண்ணி வேணும், இளநீ வேணும்டா, ரெண்டு வேணும். ஓகே, நாங்கள் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் வந்து டோட்டலாக ஓட்டியிருப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. தூக்கம் இல்லை, கொஞ்சம் கம்மியான தூக்கம் தான். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் ஆர்டர் பண்ணோம், ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணோம். நைட்டுன்ற மாதிரி எனக்கு காஃபி குடிச்சாகணும். ஆனால் வந்து சுத்தமாக முடியல. எனக்கு சமத்தமாக வருது. வண்டியில் லைட்டாக வரும்போது லைட்டாக எனக்கு தூக்கம் வந்துருச்சு. லைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்தேன். கார்த்திக்கு வந்து தூக்கமே வந்துச்சு. அவன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து திருப்பி வந்து முடிச்சிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், வண்டி உடனே நிப்பாட்டிட்டு வேறு யாராவது ஓட்டுங்கடா, என்னால் ஓட்ட முடியல அப்படின்னா. அதனால் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். கண்ணில் தூசி வந்துச்சு. அதனால் விக்ரம் என் வண்டியை மாற்றி ஓட்டினான். ஸோ அப்போ நான் வந்து சரி நான் அப்படியே தான் நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், இன்னும் வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக ஆர்டர் பண்ணால் ஒன்றும் செம்ம காஸ்ட்டாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ காஸ்ட்டாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், ஆர்டர் பண்ணிட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் வெளியே எங்கேயும் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லோரும் செம்ம டயர்டாக இருக்கானுங்க. அதனால் அப்படியே போயிட்டு தூங்கிடுவோம், இல்லை ரெஸ்ட் எடுத்துருவோம். நாளைக்கு காலையில் வண்டி போய் கொடுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இதோட வீடியோ முடிச்சிடும். அப்போ நாளைக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் தான் இருக்கும். நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மேபி இன்றைக்கி நைட்டு வெளியே போனால் எடுக்கிறேன் வீடியோ. ஓகே, பாய். ஓகே, அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். ப்ரோ கிளம்பணுமா? அவ்வளோதான் ப்ரோ. இப்போ அவுட்டிங் போகிறோம், மஜா பண்ணுறோம். ஓகேவா? எங்கே போகிறோன்னு தெரியல. எங்கடா போகிறோம்? கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகிறோம். நம்ம பைக்கை வச்சு மாஸ் காட்டுறோம். சரி, ஓகே, கிளம்பலாமா? டேய் ஃபங்கஸ் பண்ணியா பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை. சரி போலாம். என்ன தெரிகிறது? டென்னார் 10 hour ப்ரோ. நைஸ். பசங்க உட்காந்துட்டானுங்க. எல்லாம் சோலி முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்ட்டி முடிச்சு டயர்டாக வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அங்கே சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். 5 கிலோமீட்டரா எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கிலோமீட்ரு டோ பண்ணி தான் வந்தோம். டோ பண்ணிட்டு பசங்க ரெஸ்ட்டுக்கு நின்றுருக்கானுங்க. நான் பெட்ரோல் போட்டு அப்படியே போக வேண்டியதான். அந்த டே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அடுத்த நாளே தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 1:30-2 o'clock ஆகுது. செம பார்ட்டி என்ஜாய் பண்ணோம். நம்ம அப்படியே லைட்டாக டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பலாம். சிட்டி மாட்டிக்கிட்டான் பையன். குறுகுறுன்னு பார்க்குறாரு அவரு. அடிச்சிருவாரு. நாங்கள் சிவாஜி நகர் வந்துட்டோம். இதான் எலக்ட்ரிக் பஸ். ஆக்சிடென்ட்டா ஊற்றிருக்குறோம். காலை உடஞ்சிச்சா?
ஹாய் கைஸ், வெல்கம் டு பட்டு vlog. இவ்வளோ சாரிடா பட்டு vlog ஊறி போச்சுடா. தயவு செஞ்சு IRTCT மாத்திக்கோங்க, இல்லைன்னா நாங்க மாத்திடுவோம்.